everyone, welcome to our CenterMap NEET YouTube channel. So in the shorts la வந்து breathing and respiration இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். breathing அப்படினாலே என்னன்னா just வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ஹேல் பண்ணுவோம், ஆக்ஸிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா breathing அப்படின்னு சொல்லுவோம். So here we have explanation which is a physical process of inhaling oxygen and exhaling carbon dioxide via lungs. So இங்க அதோட இமேஜ் பாக்குறீங்க, inspiration and expiration. ஸோ இன்ஹேல் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும், டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், செஸ்ட் கேவிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. ஸோ வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து லங்ஸ்ல வந்து என்டர் ஆவாங்க. அப்போ இந்த டயஃப்ரம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபிளாட் அண்ட் ஷேப்பா வந்து இருக்கும். தென் எக்ஸ்ஹேல் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ்ல இருப்பாங்க, செஸ்ட் கேவிட்டி வந்து அங்க எக்ஸ்பேண்ட் ஆனாங்க, இங்க வந்து கான்ட்ராக்ட் ஆவாங்க. அப்ப என்ன ஆகுனா நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து எக்ஸ்பெல் ஆவாங்க. ஸோ இங்க டயஃப்ரம் வந்து எப்படி இருக்குன்னா டோம் ஷேப்ல வந்து இருக்கும். they are doing the exhalation process. So breathingங்கிறது என்னன்னா inhalation and exhalation. Respirationங்கிறது என்னது அப்படின்னா which is a biochemical process where cells produce energy by breaking down glucose using oxygen. So digestion process மூலமா நமக்கு glucose வந்து which is a simpler compound நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த glucose வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அப்ப அது என்ன ப்ராசஸ்ல வந்து ஆகுது, ரெஸ்பிரேஷன்ங்கிறது தான். இந்த ப்ராசஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால. So we all know that ATPங்கிறது தான் வந்து எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து நடக்குது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். This is the difference between the breathing and respiration. Thank you.